ஹாய் ஹலோ வெல்கம் டு கருப்பு மனிதன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தளபதி 69ஓட புதிய அப்டேட் எல்லாம் வெளியாக இருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கருப்பு மனிதன் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு நான் முதல் சொன்ன மாதிரி தாங்க தளபதி 69ஓட புது அப்டேட் வந்திருக்குங்க. அதை பற்றி தாங்க பார்க்க போறோம். தளபதி இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி அதை சிறப்பாக வழிநடத்திட்டு வர்றாருங்க. நேற்றைய முன்தினம் பார்த்தா கூட 12ஆம் வகுப்பு மற்றும் 13ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் மற்றும் ஊக்கத்தொகை வழங்குற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாருங்க. மிகவும் கோலாகலமாக நடந்த இந்த நிகழ்ச்சியில் பல மணி நேரம் கால்களுக்கு நின்று மாணவர்கள் அவர் பேசினாருங்க. 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் களமிறங்க இருப்பதால் கையில் இருக்கிற படத்தை முடிச்சு விட்டுட்டு முழு நேர அரசியலில் ஈடுபடுறதுக்கு தளபதி காத்துட்டு இருக்காருங்க. அப்போது நம்ம தளபதி வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகியுள்ள த கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்காருங்க. இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா ஸ்னேகா மற்றும் மீனாட்சி சௌந்தரி நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மேலும் பிரசாந்த், பிரபுதேவா, மோகன் ஆகிய பல்வேறுபட்ட கேரக்டர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் வர்ற செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில இந்த படத்தை தொடர்ந்து தளபதி 69 படம் யார் இயக்க போறாங்க, இந்த படத்தை யார் நடிக்க போறாங்க, ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. சினிமா ரசிகர்கள் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இதனால தளபதி 69 படத்தை யார் இயக்குவான்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில விஜயின் கடைசி படத்தை தீரன் துணிவு படத்தை இயக்கிய இயக்குனர் வினோத் இயக்க உள்ளதா தகவல் வெளியா இருக்குங்க. அதோட இந்த திரைப்படம் அரசியலை மையமா வச்சு உருவாகிறதாகவும், அது மட்டும் இல்லாம இந்த படத்துல யாரு ஹீரோயின் சொல்லி வெளியிட்டு இருக்காங்க. இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா சமந்தா நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியா இருக்குங்க. இந்த படத்தை யார் இசையமைக்கிறான்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு ஆஸ்தான ஒரு இசையமைப்பாளர் அனிருத்தாங்க இந்த படத்தையும் இசையமைக்கிறான்னு சொல்லி தகவல் வெளியாயிருக்கு. அதோட இந்த படத்தை கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும், இந்த படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியும் தகவல் வெளியாயிருக்குங்க. இந்த படத்துல சமந்தா நடிக்கிறதால கத்தி தெறி மெர்சல் ஆகிய படங்களுக்கு பிறகு 4வது முறையா தளபதியோட ஜோடி செய்யற படமா இந்த படம் அமையுங்க. இணையதளத்துல இந்த தகவல் வெளியானதுல இருந்து ரசிகர்கள் பெரிதும் குசியா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். சரிங்க, இந்த வீடியோவும் சரி இந்த தகவலும் சரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அதோட கருப்பு மனிதன் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். பாய் பாய், டேக் கேர்.